ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பொடி மாஸ் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் இது வந்து நான் எலும்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், எலும்புலாம் அதை தனியாக வச்சுருக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகா, தேவையான கருவேப்பிலை, ஒரு 4 தக்காளி, ஒரு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மல்லித்தூள், கார மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அரைச்சி வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச இஞ்சி, உப்பு, கறிப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாமே இதில் வந்து நல்லா வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிறேன். இது போட போகிறேன். அதில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்கம்மா. தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸு கறி போட்டு அவிச்சிக்கலாம். லைட்டாக அவிக்கணும். எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே கிரேவி ரெடி பண்ணலாம். கடுகு போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். கருவேப்பிலை திட்டமாக தேவையானது போட்டுக்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் திட்டமாக போட்டு வதக்கலாம். அது கொஞ்சம் குழம்புக்கு வேணும். நல்லா வதக்கலாம். வெந்துடுதான்னு பார்க்கலாம். வெந்துடுச்சு. கறி வெந்துடுத்து. எடுத்துட்டு பண்ணிக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கறிப்பட்டை, இஞ்சி அது சின்ன டீஸ்பூனு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு 1 டீஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், தீயாமல் இருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1½ டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. தலை வலிக்குது, டீ குடிச்சிட்டு வரும். வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 கரண்டி, குழம்பு மிளகாத்தூள் 1/2 கரண்டி, உப்பு திட்டமாக, தண்ணி ஒரே 1 கிளாஸ் போதும், அதிகமாக வேண்டாம். நல்லா கெட்டியாக வந்துச்சு இருக்கு. நம்ம அவிச்சு வச்சோல்ல கறி, அதை வந்து எடுத்து போட்டு
கொஞ்சம் நல்லா பொடியாக அதை கட் பண்ணி தான் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இருந்தாலும் அதை லைட்டாக உடைக்கணும். அதை நல்லா உடச்சி போட்டு அதில் போட்டு நல்லா கிண்டணும்னா அதான் சிக்கன் பொடி மாஸ். நல்லா கிண்டணும், அதில் போட்டு கிண்டிக்கினே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கும், தீயாமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறணும், அது கூட சாந்து கூட, அப்போ தான் இதுவாகும். இதுக்குள்ளே நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒலை கொச்சிடுச்சு. பாருங்க, நல்லா கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். எல்லாமே அதில் ஊறிடுது பாருங்கள். கறியில் நல்லா சாந்தில் நல்லா ஊறி போய் நல்லா பலன்னு ஆயிடுச்சு பாரு. அவ்வளோதான், பலன்னு ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் சிக்கன் பொடி மாஸ். இப்போ நம்ம இந்த கறி எலும்பு ரவுண்டாக வச்சுக்கிறோம். அதை போட்டு ரவுண்டாக குழம்பு வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், மல்லாட்டை எண்ணெய் ஊற்றி, கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம், கறிப்பட்டை, அதையெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன், நல்லா வதக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். அது சின்ன கரண்டி. மல்லித்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். கார மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன். அந்த எலும்பை போட்டு அதில் வதக்கலாம். கறியோட எலும்பு நல்லா வதக்கலாம். இங்கே இருக்கு. உப்பு தேவையான உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அந்த கறியை அவிச்சு வச்சோல்ல அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி ரவுண்டா ஊற்றிக்கலாம். திட்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சாதம் வெந்துருச்சு. சாதம் வடிச்சிக்கலாம். பார்க்கலாம் குழம்பு கொச்சிட்டான்னு. குழம்பு கொச்சிட்டு பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அவ்வளோதான், நல்லா கொச்சிட்டு குழம்பு. தேங்காய் பால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் அவ்வளோதான். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொச்சிட்டுங்க.
அதில் ரவுண்டு எலும்பு தாங்க எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டேன். அந்த கறியை பொடி மாசு பண்ணிட்டேன். விஸ்வா சாப்பிடலாம் வாப்பா. வந்துட்டாயா? வந்துட்டாயா? நல்லா இருக்காப்பா? விஸ்வா எப்படி இருக்கு? எப்படி இருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதேமாரி எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு வீடியோ சந்திக்கலாம். பாய்.